பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. எப்பா மகனே மகளே, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன்ப்பா, நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? உங்களுக்கு பக்கபலமா நான் உங்க கூட தான் இருக்கேன், உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா நம்மளை விட்டு போகவே மாட்டாருங்க. அவரே சொல்றாருல, முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோட நீ என்னை தேடணும்ப்பா அப்படின்னு என் மேல அன்பு கூறணும். அப்படி அன்பு கூற பிள்ளையா நீ இருக்கும்போது நான் ஏன் உன்னை விட்டு போக போறேன்? ஆனா நீ என் மேல அன்பு கூறியா? கிடையாதே. உலகத்து மேல தானே அன்பு கூறுற, டிவி பாக்குற, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துற, ஜாலியா என்ஜாய் பண்ற, உலக பிரமாணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எனக்குள்ள இருக்கிற நீ மாயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்குன்னு இன்னைக்கு ஆண்டவர் யாரையும் ஒருத்தங்களை பார்த்தா சொல்றேன். எல்லாருமே கிடையாது, ஆனா ஒரு சில பேர் ஆண்டவர்கிட்ட ரொம்ப தள்ளி போயிட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, ஏசப்பா உங்க கையை பிடிக்க தயாரா இருக்குது, உங்க வாழ்க்கையை மாத்த தயாரா இருக்குது. இன்னைக்கு நீங்க படிப்புல தோத்துட்டீங்க, வேலையில தோத்துட்டீங்க, குடும்ப வாழ்க்கையில தோத்துட்டீங்க, கடன் பிரச்சனையில தோத்துட்டு வாழவே பிடிக்கல, நான் சாக போறேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சாவத்துக்கு ஆண்டவர் விட மாட்டாருங்க. அவர் உங்க கையை பிடிச்சு நான் உனக்கு பக்கபலமா இருப்பேன், இனி இந்த உலகத்தை ஜெயிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்க உங்களை ஏசப்பா அம்போன்னு விட்டுறாரு, கண்டிப்பா ஜெயிக்க வைக்க போறாருங்க. சுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இந்த வார்த்தைகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.